ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஆஸ்ட்ரா லாஸ்ட் இன் ஸ்பேஸ். இந்த அனிமியோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேற லெவலில் இருக்கும். ஸோ பொறுமையாக இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட மட்டும் பாருங்க, அப்புறம் கதை உங்களுக்கே பிடிச்சி போயிடும். சரி வாங்க சட்டன் வீடியோ போகலாம். இப்போ ஒரு பொண்ணு ஸ்பேஸில் ஃப்ளோட் ஆகிட்டு இருப்பா. அவள் பார்க்க ரொம்பவே பயத்தில் இருப்பா. அப்போ ஒரு கை வந்து அவளை காப்பாற்றுற மாதிரி காட்டுறாங்க. ஏரிஸ், நாளைக்கு உன்னோட கேம்ப்க்கு தேவையான எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நான் அது எல்லாத்தையும் அப்போ எடுத்து வச்சிட்டேன் அவளும் சொல்றா. அப்படின்னா இது என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அச்சோ என்ன பாஸ்போர்ட் போய் எடுத்து வைக்க நான் மறந்துட்டேன் அவளும் சொல்றா. நான் உங்ககிட்ட கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், உனக்கு தேவையான எல்லாத்தையும் நீ எடுத்து வச்சிட்டலன்னு அவங்க அம்மா சொல்ல, அதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். நான் இல்லாமல் நீங்க எப்படி 5 நாள் மேனேஜ் பண்ண போறீங்க? ஏன்னா இது வரைக்கும் நான் உங்களை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்தது நான் சொல்றா. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், ஏன்னா நான் இன்னைக்கு கேம்புக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு அவரோட ட்ராலியை வச்சு அங்க இருக்க ஒரு லேடி அடிச்சிடறா. அச்சோ சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல, நான் கூட என்னோட சின்ன வயசுல உன்ன மாதிரி தான் துருன்னு இருந்தேன். நீ பிளான் கேம்புக்கு போறேன்னு சொன்னல, கேண்ட் ஹை ஸ்கூல்ல தான் படிக்கிறியா? நானும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். நீங்களும் என்னோட ஸ்கூல்ல தான் படிச்சீங்கன்னு நான் கேட்க, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. டீச்சர்ஸ் யாரும் கூட இல்லாத அந்த 5 நாளும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஒன்னா இருந்தோம். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கேம்ப்ங்கிறதுனால நான் ரொம்பவே எக்ஸைட்டடாகவும் அதே நேரத்தில் நர்வஸாகவும் இருந்தேன். ஆனா நான் என்னோட மற்ற டீம்மேட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ட்ரிப் ரொம்பவே ஜாலியாகவும் ஃபன்னாகவும் ஆயிடுச்சு. சொல்ல போனா அதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். உன்னை பார்த்தா பிரச்சனை இல்லை, வாண்டடா போய் தலையை கொடுக்குற மாதிரி இருக்கு, எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமான்னு அவங்க சொல்ல, கண்டிப்பா சார் நான் கேர்ஃபுல்லா இருப்பேன் அவன் சொல்ல, உனக்கு கண்ணு தெரியலையா நான் ஒரு லேடி அப்படின்னு அவங்க சொல்ல, அவ பைக்ல ஃபர்ஸ்ட் வர ஒருத்தவன் ஏரிஸோட ஹேண்ட்பேக் அடிச்சிட்டு போயிடறான். நான் சொன்னேன்ல அந்த திருட்டு பையன் கூட ஈஸி டார்கெட்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த லேடியும் சொல்ல, யாராச்சும் அவன் போடிங்களா என் ஹேண்ட்பேக் திருடிட்டு வரான் அப்படின்னு ஏரிசன் கத்த, புயல் வேகத்துல நம்ம ஹீரோ அவன் தோத்திட்டு வருவான். யார் இவன் சரியான இடியேட்டா இருப்பான் போல, இப்படி தொத்திட்டு வந்து என்ன பிடிச்சலான்னு நினைக்கிறானா, இல்ல ஒருவேளை உண்மையுமே ஓடி வந்து என்ன பிடிச்சிருவானோ அப்படின்னு அவன் நினைக்க, எங்கடா தப்பிச்சு வர்ற இந்த வாங்கிக்கோ என்னோட அல்டிமேட் டயபிளம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு கிக் விட அவன் கீழே வரான். அடைச்சேன் அல்டிமேட் டயபாமுக்கு பதிலா அல்டிமேட் டயபிளம் வளர்ட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்க, இந்த பேக் உங்களுடைய தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரோட பேக்கை திருப்பி கொடுப்பான். பேக் வாங்கிட்டாவளோ ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் அல்டிமேட் டயபிளம் அப்படின்னு சொல்ல, ஹே அதுவும் என்னோட நேம் கிடையாதுன்னு அவனும் சொல்ல, அதுக்கு நீங்க பண்ண இந்த உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவனும் சொல்ல, நான் இப்ப சொன்ன எதையுமே நீ காதுல வாங்கல அப்படின்னு அவனும் சொல்றான். அப்ப அங்க வர போலீஸ் போர்ஸ் நம்ம ஹீரோ தப்பா நினைச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுதுங்க. ஹே நீ எங்க கூட பிளாட் கேம்ப்க்கு தான் வரியா அப்படின்னு அந்த பர்பிள் ஹேர் பையன் சொல்ல, அது வந்து நீங்க என்கிட்ட தான் கேட்டீங்களா ஐ எம் சாரி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஹே தேவையில்லாம எதுக்கு பண்ணி சாரி சொல்றேன் அவனும் சொல்றான். ஆமா நீ யாரு, வழி தெரியாம தொலைஞ்சிட்டியா, அவங்க கூட யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு அந்த பிளாட் ஹேர் பையன் கேட்க, இல்ல நான் ஒன்னும் தொலைஞ்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடிடுவா. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஹெட்பேண்ட் போட்ட பொண்ணு கேட்க, இங்க இருந்து பிளானட் நெக் பார்க்க போறதுக்கான ட்ராஜெக்டரி நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்பெக்ஸ் போட்ட பையனை சொல்லுவான். இதுக்காக நீ அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்க, ஒரு இடத்துல ஒழுங்கா நிலைன்னு அவன் சொல்லுவா. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நம்ம இப்படி வெயிட் பண்ண போறோம் அப்படின்னு அந்த கேப் போட்ட பையன் கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம், எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேம்பை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் டீச்சரும் சொல்ல, ஆனா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நம்ம அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அங்க இருக்க மத்த பசங்களும் கேட்க, ஐ எம் சாரி அப்படின்னு அந்த ஸ்பெக்ஸ் போட்ட பொண்ணு சொல்ல, இப்ப சம்மந்தமே இல்லாம எதுக்கு நீ சாரி சொல்ற அப்படின்னு அந்த பர்பிள் ஹேர் சொல்ல, நல்ல வேலை நான் டயத்துக்கு வந்துட்டேன், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏரிஸ் சொல்ல, முதல்ல நீ யாருன்னு சொல்ல டீச்சரும் சொல்லவே, நான் வரவையில ஒரு திருட வந்து என் பேக் அடிச்சுட்டு போயிட்டான், அப்புறம் அவன் வந்து என்ன காப்பாத்தினான், ஆனா ரோபர்ட்ஸ் அவனை பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஏரிஸ் மூச்சு வாங்கிட்டே சொல்ல, நான் உங்ககிட்ட அதை கேட்கல, உன பேரு அப்புறம் நீ எந்த கிளாஸ் படிக்கிறேன்னு சொல்லு டீச்சர் சொல்ல, ஹாய் என்னோட பேரு ஏரிஸ் ஸ்பிரிங், எனக்கு போய்ட்ரினா ரொம்ப பிடிக்கும், அப்புறம் என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கு, நான் யாரை மீட் பண்றனோ அவங்கள மறக்கவே மாட்டேன். ஹே நான் உன்னோட பேரையும் கிளாஸையும் மட்டும் தான் கேட்டேன், தேவையில்லாம இதுக்கு இப்படி வளவலன்னு பேசுறேன் டீச்சரும் கோவப்படுவாரு. டீம் B5 நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க, இன்னிலிருந்து உங்களோட பிளான் கேம்ப் ஸ்டார்ட் ஆகுது, நான் உங்க எல்லாரும் பிளான் மெக்பால கூட போயிட்டு வந்துருவேன். 5 நாளைக்கு நீங்க எல்லாரும் அங்கதான் இருக்க போறீங்க. இந்த குரூப்ல இருக்க 8 ஸ்டூடெண்ட்ஸ்மே நாங்க ரேண்டமா தான் சூஸ் பண்ணிருக்கோம். சோ மோஸ்ட்லி நீங்க யாரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்க சான்ஸ் இல்ல, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி பழகிக்கோங்க டீச்சர் சொல்ல, அப்புறம் இவ தான் ஃபினிசியா K3யோட சிஸ்டர், இவளும் உங்க கூட இந்த கேம்ப்க்கு வரா. ஹை ஐ அம் ஃபினிசியா, எனக்கு 10 இயர்ஸ் ஆகுது, நானும் உங்க கூட இந்த கேம்ப்க்கு வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க உண்மைக்கு தான் சொல்றீங்களா, எப்படி இந்த சின்ன பொண்ணுங்க கூட கூட்டிட்டு போக முடியும், அங்க சேஃபா இருக்குமான்னு கூட தெரியல, அதுவும் இல்லாம இந்த மாதிரி பொடிசுங்களுக்கு எனக்கு சுத்தமா செட் ஆகாதுன்னு நான் சொல்ல, ஹே யார பத்தி பொடிசுன்னு தைரியம் இருந்தாவா சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம், அதாவது நாலுப்பா பீகோ தான் அப்படின்னு ஃபினிசியா சொல்ல, அப்புறமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமான்னு ஏறி சொல்ல, நான் ஒன்றும் உன மாமல்ல டீச்சர் அவரும் சொல்ல, நம்ம டீம்ல 8 பேர் இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா இங்க 7 பேர் தானே இருக்கணும் சொல்ல, அது என்னன்னா இந்த டீம்ல இருக்க ஒரு மெம்பர் இன்னும் வந்து சேரல, நமக்கு டைம் வேற கம்மியா இருக்கு, அதனால அவங்களை விட்டுட்டு நம்ம போக வேண்டியதான் டீச்சர் சொல்லிட்டு இருக்கும் போது, அது எப்படி என்ன விட்டுட்டு நீங்க போக முடியும், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும்ல நம்ம ஹீரோ சொல்ல, நீ யாரா கோமாளி டீச்சர் சொல்ல, என்னோட பேரு கனடா ஹோஷிஜிமா, நான் தான் உங்களோட கேப்டன், உங்க எல்லாரையும் கேம்ப் முழுக்க பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஸோ எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி நான் சொல்ல, கேப்டனை மற்ற மெம்பர்ஸ்லாம் ஒன்று கூடி ஓட் பண்ணி தானே செலக்ட் பண்ணணும் அந்த பிளான் ஹேர் பையன் சொல்ல, அது எனக்கு தெரியும்பா, அதனால தான் ஆரம்பத்தில் இப்படி ஒரு பிட்டை போட்டு வச்சேன் நம்ம ஹீரோ சொல்ல, லேட்டா வந்துட்டு இப்படி வாய்க்கையே பேசுறான் பாரு அவளும் சொல்ல, இப்படி லாஸ்ட் மினிட்ல அந்த சீன் போற ஒருத்தனுக்குலாம் ஓட் பண்ண முடியாதுன்னு பர்பிள் ஹேர் பையனும் சொல்ல, ஹே எதுக்கு இந்த வீடான பாப்பாட்ட எனக்கு ஓட் பண்ண மாட்டேன்னு சொல்லுது நம்ம ஹீரோவும் சொல்ல, எனக்கு இன்னும் அந்த கனடா பாக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு தோணுது, நீ என்ன நினைக்கிற, கேப்டன்ங்கிறது ரொம்ப பெரிய பொறுப்பு, அதுவும் இல்லாம மத்தவங்களும் அவனை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்பெக்ஸ் போட்ட பையனும் சொல்ல, நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு யாரை கேப்டன் ஆக்குறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க சொல்ல, நான் என்ன கேப்டன் ஆக்குறேன்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு ஒன்னு தவிர யாரு வேணாலும் கேப்டன் ஆக்கும் K3 சொல்ல, இப்ப நம்ம ஹீரோவும் டீமும் பிளானட் மெக்பால லேண்ட் ஆகுறாங்க, அவங்க எல்லாரையும் இங்க விட்டுட்டு அந்த டீச்சர் அங்க இருந்து கிளம்புறாரு. ஆல்ரைட் கைஸ் எல்லாரும் உங்க கேப்டனை ஃபாலோ பண்ணுங்க, நான் போய் இந்த பிளானட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு நாங்க எப்படி உன கேப்டனா ஏத்துக்கிட்டோம் K3 சொல்ல, நம்ம கனடா கண்ணி வெடியில கலந்து வச்சிட்டாப்பா, இந்த பிளானட் சேஃப் இல்லன்னு பர்பிள் ஹேர் பையன் சொல்ல, அவனோட ஷூஸ்ல இருக்க ஆன்டி கிராவிட்டி யூனிட் மேல் ஃபங்க்ஷன் இருக்குன்னு அந்த ஸ்பெக்ஸ் போட்ட பையன் சொல்ல, நான் என்னோட அல்டிமேட் டைவ் பாம் யூஸ் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கைஸ் நீங்களும் அதை பாக்குறீங்களான்னு அந்த பர்பிள் ஹேர் பையன் சொல்ல, அவங்க முன்னாடி வித்தியாசமான ஒரு ஸ்பியர் இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு அந்த ஸ்பெக்ஸ் போட்ட பையன் சொல்ல, அடைய சேஃப் தான்ப்பா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்னும் இல்லைன்னு அதை டச் பண்ண அந்த ஸ்பியர் அப்படியே அவனை தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிடும், எல்லாரும் அங்கிருந்து உடனே ஓடிடுங்க, உங்க ஹெல்மெட் சேஃப் போட்டுக்கோங்கன்னு கனடா சொல்ல, அவங்க எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்குள்ள அந்த ஸ்பியர் எல்லாரையும் தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிடுது.
அவங்க எல்லாரும் எப்படி இங்க வந்து சேர்ந்து குழப்பத்தில் இருக்கும்போது அந்த ஸ்பியர் தான் காரணம், அதுதான் நம்ம எல்லாரும் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கணும்னு ஸ்பெக்ஸ் போட பையன் சொல்ல. கைஸ், இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கோம். உங்க யார்கிட்டயாச்சும் ஸ்கூலில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்க, அது என்கிட்ட தான் இருந்துச்சு, அந்த ஸ்பியர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பிளானர் பையன் சொல்ல, பக்கத்தில் ஏதாச்சும் லக்கேஜஸ் ஃபோட்டோ இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம ஹீரோ சொல்கிறோம். கைஸ், அங்கே பாருங்க ஒரு ஷிப் இருக்குன்னு சொல்ல, எல்லாரும் அவங்க சூட்டில் இருக்க த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஷிப் கிட்ட பறந்து போகிறாங்க. இந்த ஷிப்பில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, நல்ல வழியாக இதில் பவர் இருக்குன்னு ஸ்பெக்ஸ் போட பையன் சொல்ல, ஒன்ஸ் எல்லாரும் ஷிப்குள்ள வந்ததுக்கப்புறம் இதோட ஏர் லாக்கை க்ளோஸ் பண்ணிடு. கைஸ், எல்லாரும் பிடிச்சிக்கோங்க, கிராவிட்டி வரப்போது நம்ம ஹீரோ சொல்லவும். ஆமா, நம்ம கூட வந்தவ தானே அப்படின்னு அந்த கேப்போட்ட பையன் சொல்ல, தூரத்துல ஏறி ஸ்பேஸ்ல மேந்துட்டு இருக்கா எல்லாரும் பாக்குறாங்க. அவ இப்ப நம்ம ஷிப்பை விட்டு ரொம்ப தூரமா இருக்கா. அவளை காப்பாற்றணும்னு நம்மள யாராச்சும் ஒருத்தவங்க அங்க போன கூட சூட்ல இருக்க த்ரஸ்டரோட ஃபியூல் தீர்ந்துச்சுன்னா அவங்களால இங்க வந்து சேர முடியாது. அட இப்ப நமக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு அந்த பர்பிள் ஹேர் பையன் கேட்க, சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கிற சுச்சுவேஷன் வந்தா கூட நீ போறதை எனக்கு விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோட டீச்சர் அவனுக்கு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வரவே, அவளை போய் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கேபிள் அவன் சூட்ல அட்டாச் பண்ணிட்டு கிளம்புறான். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க ஏரிஸ், நான் வந்துட்டு இருக்கேன், எல்லாரும் எங்க போறீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தனியா இப்படி இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது, ஹே ஏரிஸ் நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிக்க போனா அவனோட கேபிள் லென்த் பார்த்தாம பாதிலே நேரம். இப்போ நம்ம ஹீரோ சூட்ல இருக்க கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கேபிள் இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஆனால் அவங்க சூட்டில் இருக்க ஃபியூலை வச்சு கரெக்டான பாத்தில் வந்தாங்கன்னா அவங்களால நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட முடியும் அப்படின்னு அந்த ஸ்பெக்ஸ் போட்ட பையன் சொல்லவே, அவங்களால அது முடியாது, ஏன்னா அவங்க ட்ரெஜெக்டரி விட்டு விலகிட்டாங்க. இப்படியே போனால் அவங்க நம்ம கிட்ட நம்ம தாண்டி போயிடுவாங்க அப்படின்னு அந்த கேப்பட்ட பையன் சொல்ல, அப்போ இனி நம்மளால அவங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு கீத்திரி சொல்லிட்டு ஷிப்ல ஏறும்போது ஏரிஸ் கிட்ட நான் அவங்க எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக ஆசைப்படுறேன்னு சொல்ல நினைச்சு பார்க்குறான். எவ்வளோ ட்ரை பண்ணியோ இந்த வாட்டி நான் தூது தான் போக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேப்பட்ட பையன் கரெக்டாக வந்து ஏரிசி நம்ம ஹீரோவையும் பிடிச்சிடறான். அங்கே இருக்க மற்றவங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஹியூமன் சீனை ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோயினி அவளையும் உள்ளிடுவாங்க. நம்ம முன்னாடி இருக்க இந்த பிளானட் ஃபுல்லாக ஐஸால கவர் ஆயிருக்கு. இதில் எந்தவித லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கவும் வாய்ப்பு இல்லை. என்னோட கால்குலேஷன் சரினா இப்போ நம்ம 5000 லைட்டியர்ஸை தாண்டி இருக்கோம் அந்த ஸ்பெக்ஸ் போட்டா சொல்ல, ஒருவேளை மறுபடியும் அந்த பால்குள்ளே நம்ம போனால் அது நம்ம மெக்பால் கொண்டு போய் விட்டுரும் கீத்திரி சொல்ல, ஹே ஜீனியஸ் நீ சொல்கிற அந்த மேஜிக் பாலை இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் போய் நம்ம எங்கன்னு தேர்த்து அந்த கேப் போட்ட பையனை சொல்ல, அவன் சொல்கிறது சரிதான், இப்போ அந்த ஸ்பேர் எங்கே இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியாதுன்னு அந்த பிளான் வேறு சொல்ல, நான் சொல்கிறது கொஞ்சம் வேடாக இருக்கலாம், ஆனால் இதையே நமக்கு வச்சு டெஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி நம்ம எல்லாரும் ஒரே செகண்டில் 5000 லைட்டியர்ஸை தாண்டி இங்கே வந்திருப்போம். அதுவும் இல்லாமல் கரெக்டாக நம்ம பக்கத்துலேயே ஒரு ஷிப்பும் நின்றுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் டீச்சர்ஸ் கூட நம்மளை பார்த்துட்டு இருக்கலாம்னு அவன் சொல்ல, அந்த ஸ்பேர் நம்மள அப்சர்வ் பண்றப்ப காட்டை மட்டும் ஹெல்மெட்டை போட சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணனா நம்ம எல்லாரும் இப்போ உயிரோடவே இருந்திருக்க முடியாது. ஸோ கண்டிப்பா இப்படி ஒரு டேஞ்சரான விஷயத்தை நம்ம ஸ்கூல்ல எப்போ பண்ணாது. சாக் நான் மறந்தே போயிட்டேன், உங்ககிட்ட தான் ஸ்பேஸ் ஷிப் ஆடுறதுக்கான லைசன்ஸ் இருக்குன்னு கீத்திரி சொல்ல, ஆமா என்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னு அவனும் சொல்ல, ஆனால் இந்த விஷயத்தை முன்னே சொல்ல மாட்டேன் ஹீரோ மற்ற பசங்க சொல்றாங்க, இந்த ஷிப்பை நம்ம ஸ்பேஸ்ல உள்ள வேக்யூம் வச்சு பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சாக் சொல்லவே, ஐ ஜாலி நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போறோம் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த 5000 லைட்டியர்ஸ் நம்ம கிட்ட இருக்க டாப் ஸ்பீட்ல டிராவல் பண்ண கூட குறைஞ்சது 3 மாசமாச்சு ஆகும் நம்ம வீட்டு போய் சேர்றதுக்கு. ஆனா இப்போ நம்ம ஸ்பேஸ்ல இருந்து ரெக்கவர் பண்ண ஃபுட்டும் வாட்டரும் வெறும் 3 நாளைக்கு மட்டும் தான் வரணும் சொல்ல, எதுக்காக இப்படி சுத்தி வச்சு பேசிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ்க்கு என்ன தெரிஞ்சிருக்கும், நம்ம யாருமே உயிரோடங்கிறது போக போறதில்லன்னு. இதை கேட்டு கடுப்பான சாக் அவன் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம சண்டை போடக்கூடாது, ஏன்னா ஈஸியாக பேனிக் அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கிறது என்னோட சர்வைவல் டிப் நம்பர் 3. இன்னும் இவன் வாய்க்கு வந்து உளறிட்டு இருக்கான்னு மற்றவங்களை பார்க்க, நான் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ட்ரக்கிங் போனேன். அப்போ எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட ஒரு லேண்ட்ஸ்லைட்ல நானும் என் கூட வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். அந்த இன்சிடென்ட்ல என்னோட டீச்சர் தான் எங்க எல்லாரையும் காப்பாத்தினாரு. ஆனால் அவரால் உயிர் பழைக்க முடியல. நாங்கள் கொண்டு வந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் டேமேஜ் ஆனதுனால 7 நாள் நாங்கள் எல்லாரும் தனியாக அந்த ஃபாரஸ்ட்ல இருந்தோம். எங்களுக்கு ஹெல்ப் கண்டிப்பாக வரும்னு ஒவ்வொரு நொடியும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தோம். இனி நாங்கள் பழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைச்ச போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்தோம். அதனால தான் எங்க எல்லாரும் இந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சிச்சு. என்னாலும் சரி இனி நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும், அப்பதான் நம்மளால உயிர் பழைக்க முடியும் நம்ம ஹீரோ சொல்ல, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம கிட்ட இருக்க ஃபுட்டையும் வாட்டரையும் வச்சு 3 நாளைக்குள்ள ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சு நம்ம ரீச் ஆகும். வீலவர்ஸ் ஒரு பிளானட் இருக்கு, இன்னும் 3 நாள்ல நம்ம அங்கே போயிட முடியும் அப்படின்னு சாக் சொல்ல, அந்த பிளானட்ல இருந்து 20 டேஸ்க்கு நமக்கு தேவைப்படுற ஃபுட்டையும் வாட்டரையும் எடுத்துட்டு இன்னொரு பிளானட்டுக்கு போறோம். இப்படி அவங்க போற வழியில இருக்க ஒவ்வொரு பிளானட்க்கும் டிராவல் பண்ணி வீட்டுக்கு போகலாம் முடிவு பண்றாங்க. எல்லாரும் உங்க சீட் பெல்ட்டை சரியா போட்டுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சேஃப்டி தான் நம்மளோட டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது, போதப்பா நாங்க ஒன்றும் சின்ன குழந்தைங்கள முதல்ல போய் உட்காரு, உனக்காக கேப்டன் சீட் காத்துட்டு இருக்க அந்த பர்பிள் ஹேர் பையன் சொல்ல, எங்க எல்லாரையும் வழிநடத்த உன்ன மாதிரி ஒருத்தன் தேவன் ஜாக் சொல்ல, மற்றவங்களும் அதை அக்செப்ட் பண்றாங்க. ஆனால் நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்கப்பா, எனக்கு இந்த கேப்டன் பதவியெல்லாம் வேணாம், நான் சும்மா தான் சொன்னேன், இந்த மொத்த ஷிப்லையும் அந்த சீட் மட்டும் தான் இப்போ காலியா இருக்கு, ஸோ வளவன் பேசிட்டு இருக்காம போய் உட்காரு, நான் நம்மளோட இந்த ஷிப்க்கு ஆஸ்ட்ரான பேர் வைக்கிறேன், நம்மளோட அடுத்த ஸ்டாப்பிங் பிளானட் வீலவர்ஸ் நம்ம ஹீரோ சொல்ல, இங்கேயே இந்த எபிசோட முடியுது. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நம்ம ஹீரோக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இப்போ வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. இனிதான் இந்த கதை வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ அடுத்த ஒரு எபிசோட்ஸையும் மிஸ் பண்ணிடாம பாருங்க.